அஸ்ஸலாமு அலைக்கும்ங்க. நான் இன்றைக்கி காலையில் ஒரு 7 o'clock மாடிக்கு வந்தேன். அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதை கொஞ்சம் நம்ம தற்சார்பு வாழ்வியல் முறையில் கொஞ்சம் குணப்படுத்தலாங்கிறதுக்காக ஒரு ப்ராசஸில் இறங்கியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் சன்லைட் நேரடியாக உடம்புல பட வேண்டியிருக்கு. அதுக்காக கொஞ்சம் நேரம் அது கண்களை சூரியனை பார்த்து உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். முடியல, அந்த சூரியனுடைய ஒளிகளை நேரடியாக பார்க்க முடியல. சரி, ஓகே, நம்ம எங்கேயாவது பார்த்தாலும் சூரியன் நம்மளை பார்ப்பாங்கள்ல, அதுக்காக இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு. இதெல்லாம் ஒரு காலத்தில் தோப்புகளாகவும் வயல்வெளிகளாகவும் பொட்டல்களாகவும் இருந்த இடங்கள். இப்போது அடுக்குமாடி குடியிருப்புகள் நிரம்பி இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலுமே பெரிய பெரிய டவர், வானுயர்ந்த கட்டிடங்களும். ஆனால் இந்த ஒரு இடத்த பார்க்கையில் மட்டும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. நம்மாழ்வாரினுடைய ஒரு வழிமுறை அவங்க சொன்ன, ஒரு வீட்டுக்கு ஒரு தண்ணி போகிற இடத்துல ஒரு வாழை மரம், வேலி ஓரத்தில் சீத்தா, ஒரு எலுமிச்சை மரம், இடம் இருந்தால் கொஞ்சம் ஒரு மாமரம், அப்புறமும் கொஞ்சம் இடம் இருந்தால் ஒரு பலாமரம், வீட்டு ஓரத்தில் ஒரு நெல்லி மரம், நல்ல காற்றுக்கு ஒரு வேப்ப மரம் அப்படின்னு அவங்க ஒரு 10 மரங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீடாக, ஒரு இடமா நான் இதை பார்க்குறேன். நிச்சயமாக இந்த வாழ்வியல் முறைக்குள்ளே நானும் வெகு விரைவில் போயிடணும்னு விருப்பப்படுறேன். நீங்களும் வீட்டு ஓரத்தில் இடம் இருக்கப்போ அழகு செடிகளை நிப்பாட்டிடுங்க. ரொம்ப ரொம்ப நம்ம இப்போ நர்சரிகளுக்கு போனால் விலை உயர்ந்த செடிகளையும் பெரிய ஹோட்டல்ஸ் முன்னாடி ஒரு அலங்கார செடிகள் வச்சுருக்கதை பார்த்துட்டு நம்மளும் அதை கொண்டாந்து நம்ம வீட்டில் வைக்கணும். நம்ம வீட்டை ஹை கிளாஸாக காமிக்கணும். நம்மளோட வீட்டை பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்கணும். ரொம்ப நம்மளை பிரத்யேகமாக காமிச்சிக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய பாரம்பரிய செடிகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு புதுமைக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது தேவையில்லை. அது நமக்கு எந்த பயனும் அளிக்க போகிறது கிடையாது. இப்போது ஒவ்வொரு கடைகளில் இருக்கிற மாதிரி தான், ஒரு ஹை கிளாஸான ஒரு பாக்ஸில் 4 ஸ்ட்ராபெரியோ 2 கிவியோ வச்சுருந்தாங்கன்னா அது 100 rupees. இப்போது புதுசாக வந்துட்டுருக்க ட்ராகன் ஆகட்டும், இந்த மாதிரி பழங்கள்லாம் அதுலேருந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது, சத்து இருக்குதுன்னு சொல்லல நம்ம அது 100 ரூபா சொல்லுவாங்க ஒரு பழம்னா அசால்ட்டாக நம்ம வாங்குவோம். அதே நம்மளுடைய நாட்டு காய்கறிகள், நாட்டு பழங்கள், நாட்டு கொய்யா இருக்கிறதுலேயே விலை மலிவாக இருக்கக்கூடியது பூவம்பழம். அந்த பூவம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் நம்மளுடைய நாட்டு பழத்தில் இருக்க அந்த ஒரு சத்து நீங்கள் எந்த ஒரு ஹைப்ரிட் பழத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்க தயாராக இல்லை. அதை வீட்டு ஓரத்தில் வச்சு பராமரிக்கிறதுக்கும் நம்ம தயாராக இல்லை. அதனால தான் இப்போ எல்லா விஷயங்களுமே கடைசியாக இதோடைய முடிவுகள்லாம் மிகப்பெரிய கட்டிடங்கள், மிகப்பெரிய மால்கள், மிகப்பெரிய ஜவுளி கடைகள், ஆடம்பரமான விஷயங்கள்னு எல்லாத்துக்குள்ளேயும் போய் அதை விட மிக ஆடம்பரமான மருத்துவமனைகள் வந்துருச்சு. நம்ம பெரிய பெரிய மால் பார்க்குறோம், அதெல்லாம் ஒரு 5 மாடியாக இருக்கும். ஒரு நகைக்கடைனா ஒரு 3 மாடி, ஜுவல்லரி ஷாப் ஒரு 3 மாடி, ஒரு டெக்டைல்ஸ்னால் ஒரு 6-7 மாடி அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அதையும் தாண்டி நான் சந்தித்த விஷயங்களில், நான் போய் பார்த்த இடங்களில் அதை விட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது மருத்துவமனைகள். அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியும் அங்கே அறைகள் கிடையாது. இப்போ எனக்கு ரூம் வேணால் ரூம் அவைலபிள் இல்லை, எல்லா ரூம்லேயும் ஆள் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. எத்தனை பெரிய மருத்துவமனைகள் ஆனாலும் இந்த ஆடம்பரத்துடைய முடிவு, அந்த ஆடம்பரமான மருத்துவமனைக்கு போகிறோம். அதில் மிகப்பெரிய வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், கடைசியாக காப்பாற்ற முடியலை. இவ்வளோ முயற்சி பண்ணோம். என்னுடைய அம்மாவுக்கு, என்னுடைய அத்தாவுக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆனால் முடியலை. எவ்வளோ டாக்டர்ஸ் முயற்சி பண்ணாங்க, ஆனால் இறந்துட்டாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம இறப்பில் அதையும் ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு மனுஷன் மாற்றப்பட்டுட்டோம். இதெல்லாம் நம்ம மாற்றணும்னு சொன்னால் ஒருத்தனால முடியாது. நம்ம எல்லாரும் திருப்பி நம்மளுடைய வாழ்வியலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஒரே நாளில் மாற்ற முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரே நாளில் மாறின விஷயம் கிடையாது. பல வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக நவீனங்கிற பேராலையும் நாகரிகங்கிற பேராலையும்
நம்மளை மாற்றிட்டாங்க. அதை நம்மளுடைய தற்சார்பு, நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அது சின்ன விஷயமாகட்டும். பழமொழி, ஒரு சின்ன பழமொழியை எடுத்துக்கலாம். அவங்க சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்க ஒரு சின்ன பழமொழி, சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் எனக்கெல்லாம் தெரியாது. அது வந்து உப்பு நீருக்கு இந்த சுரக்காய் தான் பெரிய மருந்து. அது சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சுரக்காயை சாப்பிட்டா உப்பு கிடையாது, நமக்கு உப்பு நீர் போயிடும். இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க, டயாலிசிஸ் பண்ணணுங்கிறவங்க எல்லாம் அந்த சுரக்காயும் அந்த சுரக்காயோட இலைகளையும் பயன்படுத்தினாக்க நம்மளுடைய உப்பு நீருடைய அளவு கட்டுக்குள்ளே வரும். அந்த மாதிரி ஒரு பழமொழிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நான் நேற்றையிலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுலேருந்து ஒரு 2-3 நாளாக என்னுடைய வாழ்வியல் முறையை மாற்றி தான் நான் என்னை குணப்படுத்தணுங்கிற ஒரு இதில் நான் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தூரம் வச்சுட்டு நான் என்னுடைய வாழ்வியலால் மட்டுமே என்னை நான் குணப்படுத்திக்கிட்டு வரேன். அதில் நான் கண்ணில் விளக்கெண்ணெயை விட்டு பாரு அப்படின்னு சொன்னதை நேற்றையிலேருந்து சர்ச் பண்ணி, அப்போ கண்ணுக்கும் விளக்கெண்ணைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, சும்மா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து தேடி இப்போ வந்து என்னோடய ப்ராப்ளம்க்கு நைட்டு வந்து விளக்கெண்ணெய் வச்சுட்டு லைட்டாக ஒன் ட்ராப் சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்து கண்ணில் அப்ளை பண்ணிட்டு படுத்தேன். ஓகே, பரவாயில்ல. காலையில் எந்திரிக்கையில் கொஞ்சம் ஃப்ரீயாக, கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்றைக்கி எனக்கு டாக்டர்ஸ் சொன்னாங்க, 10 நாள் சொன்னாங்க என்னுடைய நோய் குணமாகிறதுக்கு 10 நாள் ஆகுண்டு. நான் வந்து டேப்லெட் எடுத்து ஒரு 3 நாள் வரைக்கும் எடுத்த வரைக்கும் எனக்கு சிவியர் ஆகிட்டு இருந்தது பிரச்சனை. இன்னும் சிவியர் ஆகிட்டு இருந்ததே ஒழிய கம்மியாகவே இல்லை. அதே நான் வந்து வேணாம், இந்த மெடிசன்ஸ் எதுவும் எனக்கு ஒத்து வரல, ஃபஸ்ட்டு என்னுடைய மனசை அதை ஏற்றுக்கிட்டால் தான், என்னுடைய மூளையை அதை ஏற்றுக்கிட்டால் தான் என்னுடைய நோய் குணமாகும். ஏன்னா வந்து நோய் குணமாயிருச்சான்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட மனசு தான் அந்த நோயை உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறதும், எனக்கு நோய் இல்லைங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய நோய் என்னை விட்டு போகும். அதனால ஃபஸ்ட்டு நான் என்னையை சரி பண்ணேன், என்னுடைய வாழ்வியல் முறைகளை மாற்றுறேன். அதன் மூலமாக என்னுடைய நோயை குணப்படுத்த முடியும்னு நான் நம்பி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் இதை சரியாக வந்துடாது. ஆனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்கையில் நம்முடைய வாழ்வியலை கொண்டே மாற்றிடலாம். அதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளையும் மாற்றினாவே பல நோய்கள் வராமையும் தடுக்கலாம், பல மருத்துவமனைகளுக்கு நம்ம போகாமையும் நம்மளை பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.